ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 3வது யூனிட்டில் 2வது சாப்டர் பார்த்துட்ருக்கோம், தின் செல்ஸ். அதில் தின் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து தின் ஸ்பெரிக்கல் ஷெல். இந்த தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 10 மார்க் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னாவே அதுக்கு சிம்பிள் வந்து சிக்மா ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 40. இதை வந்து லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ட்ரெயின் இ ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை இ இன்ட்டு 1 - 1/m. அடுத்து வந்து சேஞ்ச் இன் டயமீட்டர் அப்படின்னா டெல்டா டி ஈக்குவல் டு இ இன்ட்டு டி. அடுத்து வால்யூம். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சரியா? ஸ்பியருக்கு வால்யூம் வந்து என்னதுன்னா v ஈக்குவல் டு π/6 d³. இதே சிலிண்டர் அப்படின்னா π/4 d² இன்ட்டு L. ஆனால் நம்ம இங்கே வந்து ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்பியரோட வால்யூம் வந்து என்னென்னா π/6 d³. ஓகேவா? அடுத்து சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா டெல்டா v ஈக்குவல் டு 3e இன்ட்டு v. சரியா? இதை இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த 5 ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம இந்த சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ ஸ்பெரிக்கல் கேஸ் வெசல் ஆஃப் 1.2 மீட்டர் டயாமீட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு எ ப்ரெஷர் ஆஃப் 1.8 Nm². டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸ் இன்க்ளூடட் இன் த வெசல் பிளேட் இஃப் இட்ஸ் திக்னஸ் இஸ் 5 mm. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெரிக்கல் கேஸ் இங்கே வந்து ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறனால இது வந்து என்னது, தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இதில் வந்து அந்த ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.8 Nm². சரியா? இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் த வெசல் பிளேட். அதில் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கூடவே என்ன பண்ணியிருக்காங்க, திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 mm இருக்குது. சரியா? இப்போ டயாமீட்டருக்கு வந்து டி, இது வந்து 1.2 மீட்டரில் இருக்குது. மீட்டரில் இருந்தானா நம்ம என்ன பண்ணணும், மில்லிமீட்டராக மாற்றணும். அப்போ மீட்டரை வந்து மில்லிமீட்டராக மாற்றணுன்னா 1000ஆல் பெருக்கணும். அப்போ 1.2 × 1000 வந்து நம்மளுக்கு வந்து 1200 mm. ஓகேவா? அடுத்து ப்ரெஷர் வந்து 1.8 Nm². அதுவும் எம்எம்மில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. திக்னஸ் வந்து 5 mm இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து 10 mm போட்டிருக்காங்க. 10 mm கிடையாது, 5 mm தான். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா வந்து என்னது, இது வந்து லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகும். ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அது வந்து என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ்ஸு. லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா, பிடி டிவைடட் பை 40. சரியா? அப்போ சிக்மா ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 40. அப்போ ப்ரெஷரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். பிங்கிறது வந்து ப்ரெஷரு, அதோட மதிப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் 1.8. டயாமீட்டர் வந்து 1200. சரியா? டிவைடட் பை 4 இன்ட்டு திக்னஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 5 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் நம்ம இங்கே 5ன்னு போட்டுக்குவோம். இதை வந்து கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 108 Nm². சரியா? இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் போட்டுக்கணும். 1.8 × 1200 அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டும், 4 × 5 அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு. அப்போ 2 ப்ராக்கெட் போட்டு சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் வந்து 108 Nm² வரும். நம்ம பாட்டுக்கு சும்மா அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வராது, ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? இதான் அவ்வளோதான் இந்த சம். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு சம் வந்து a spherical vessel of 2 meter diameter is subjected to a internal pressure of 2 Nm/mm². Find the minimum thickness of the plate required.
if the maximum stress is not exceed 100 Newton per mm square. Take efficiency of the joint as 80%. சரியா, இதில் வந்து கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மினிமம் திக்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பிளேட்டு, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட திக்னஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஃபார்முலா வந்து என்ன, அது திக்னஸ்ஸு வந்திருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தான் நம்ம எடுக்க முடியும். லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 4T. சரியா, இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுக்க முடியும். அந்த ஃபார்முலா கூட வந்து இங்கே எஃபிஷியன்சி கொடுத்துருக்கனால கடைசியாக நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் கூட எஃபிஷியன்சியால் பெருக்கிடணும். பெருக்கினா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இன்டர்னல் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்களா, ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்களா. ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 100 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அது கூட என்ன பண்ணிடணும், இந்த 80% வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணிட்டானா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 80 தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, அதை மட்டும் இந்த 80 மட்டும் நம்ம அப்படியே போட்டானா போதும். இப்போ சம்மை வந்து நம்ம பார்ப்போம். எ ஸ்பெரிக்கல் வெசல் ஆஃப் 2 மீட்டர் டயாமீட்டர் வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2 மீட்டரை வந்து நம்ம மில்லிமீட்டராக மாற்றிக்கணும். அப்போ மீட்டரை வந்து மில்லிமீட்டராக மாற்றினா 1000 பெருக்கணும். அப்போ 2 × 1000 2000 மில்லிமீட்டர். இஸ் சப்ஜெக்டட் டு ஏ இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் 2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இன்டர்னல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது, 2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்குது. அப்போ P = 2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஃபைண்ட் த மினிமம் திக்னஸ் ஆஃப் த பிளேட். திக்னஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னால் லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் தான். இங்கே லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதிகபட்சம் 100 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தான் இருக்குது. சரியா, இந்த கண்டிஷனில் திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கூட எஃபிஷியன்சி வந்து 80%ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எஃபிஷியன்சியும் நம்ம பெருக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 80 வந்துடும். சரியா, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிக்மா ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 4T எஃபிஷியன்சி. நம்ம அதான் சிக்மாவையும் எஃபிஷியன்சியும் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 80 வந்துடுச்சு. அதனால் நம்ம அந்த டைரெக்டாக அந்த வேல்யூ வந்து அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ திக்னஸ் வந்து இங்கிட்டு கீழே இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். T = PD டிவைடட் பை 4 சிக்மா அப்படின்னு சொல்லி மாறும் ஃபார்முலா. அப்போ ப்ரெஷரோட வேல்யூ வந்து 2, டயாமீட்டரோட வேல்யூ வந்து 2000 டிவைடட் பை 4 × சிக்மா. சிக்மா வந்து இங்கே 100 × 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பெருக்கி நான் போட்டிருக்கேன் 80 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, அப்போ இது எல்லாத்தையுமே கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா திக்னஸோட மதிப்பு வந்து 12.5 mm அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்னு. இது 2 மார்க்லையும் கேட்பாங்க, இல்லாட்டினா 3 மார்க்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சம்மு. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு லக் இருந்தானா இது 10 மார்க் கொஸ்டினில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. A spherical shell of 2 meter diameter is made up of 10 mm thick plate. Calculate the change in diameter and volume of the shell when it is subjected to a internal pressure of 1.6 Newton per mm square. Take E = 2 × 10⁵ Newton per mm square and 1/m = 0.3. சரியா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஷெல்லுன்னு நம்ம பார்க்கணும். என்ன ஷெல்லு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ஃபார்முலா. சரியா, ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப் 2 மீட்டர் டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குது, 2 மீட்டர் இருக்குது. அப்போ மீட்டரை வந்து மில்லிமீட்டராக மாற்றணும். அப்போ 1000 பெருக்கணும். இப்போ 1000 பெருக்கணும் அப்படின்னா 2 மீட்டரை வந்து 1000 பெருக்கும்போது என்ன ஆயிரும், 2000 மில்லிமீட்டராக மாறிடும். இஸ் மேடப் ஆஃப் 10 mm திக் பிளேட். திக்னஸ் வந்து 10 mm இருக்குது. சரியா, கால்குலேட் த சேஞ்ச் இன் டயாமீட்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் செல். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் இன் டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கூட இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் சப்ஜெக்டட் டு ஏ இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் 1.6 Newton per mm square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா,
அடிஷ்னலாக இது சேஞ்ச் இன் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து யங்ஸ் மாடுலஸ் வேணும், இன்னொன்று வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ வேணும். அந்த டேட்டா வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் C = 2 × 10⁵ Nm², அண்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ 1/m = 0.3 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ சப்போஸ் அது கொடுக்கல அப்படின்னா சம் எப்படி செய்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது நீங்களாக ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். E = 2 × 10⁵ Nm² வந்து ஸ்டீலோட வேல்யூ. அதே மாதிரி 1/m = 0.3ங்கிறது வந்து அதுவும் ஸ்டீலோட வேல்யூ தான். சரியா? இப்போ நம்ம சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் சிக்மா இந்த சேஞ்ச் இன் வால்யூம் சேஞ்ச் இன் டயாமீட்டருக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை? சிக்மா வந்து தேவைப்படும். சரியா? அப்போ சிக்மா E வந்து தேவைப்படும். அப்போ ஈக்கு தேவை வந்து சிக்மா வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ஸ்ட்ரெஸ் வச்சு தான் நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சா தான் நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் சேஞ்ச் இன் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்த சம் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா = PD/4T. ஏன்னா லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகும். அதனால் சிக்மா = PD/4T. அப்போ இதோட மதிப்பு வந்து எவ்வளோ? ப்ரெஷர் வந்து 1.6 இருக்குது, டயாமீட்டர் வந்து 2000 இருக்குது, 4 × திக்னஸ் வந்து 10 இருக்குது. சரியா? இது எல்லாமே சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து சிக்மா = 80 Nm² இருக்குது. ஓகேவா? அடுத்து சேஞ்ச் இன் டயாமீட்டர் ΔD. இப்போ ΔD கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, ΔV கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி E வந்து நம்மளுக்கு தேவை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா? E = σ/E × 1 - 1/m. சரியா? இப்போ சிக்மாவோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். சிக்மாவோட மதிப்பு வந்து எவ்வளோ? 80. ஈயோட மதிப்பு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 × 10⁵. அது கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து 2 × 10⁵ அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 1 - 1/m. 1/m மதிப்பு வந்து 0.3. அப்போ 1 - 0.3 வந்து 0.7. அப்போ இது எல்லாமே நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா E = 2.8 × 10⁻⁴. சரியா? அடுத்து சேஞ்ச் இன் டயாமீட்டர் ΔD = E × D. ஈயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2.8 × 10⁻⁴ அப்படின்னு சொல்லி. டயாமீட்டர் வந்து 2000. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ΔDயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ? 0.56 mm. சரியா? அடுத்து சேஞ்ச் இன் வால்யூமோட ஃபார்முலா வந்து என்னது? ΔV = 3 × EV. இப்போ E வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். ஈயோட மதிப்பு வந்து 2.8 × 10⁻⁴. அப்போ நம்மளுக்கு தெரியாதது வந்து என்னது? வால்யூம் தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? π/6 × d³. இப்போ π/6ங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பு. இதில் டயாமீட்டர் மட்டும்தான். இப்போ டயாமீட்டர் இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? 2000 இருக்குது. சரியா? அப்போ π/6 × 2000³ சரியா? இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளோ வருது? 4.19 × 10⁹ mm³. சரியா? அப்போ வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சேஞ்ச் இன் வால்யூம் ஃபார்முலாவில் வந்து நம்ம இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ΔV = 3 × ஈயோட மதிப்பு வந்து எவ்வளோ? 2.8 × 10⁻⁴ இன்ட்டு வால்யூம் வந்து 4.19 × 10⁹. அப்போ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ΔV = 3.52 × 10⁶ mm³ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? இது வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க, 10 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 10 மார்க் கொஷினில் கேட்பாங்க. டிட்டர்மைன் த டெப்த் to which a spherical float 200 mm diameter and 6 mm thick have to be immersed in water is ordered that its diameter decreases by 0.05 mm. Assume E = 2 × 10⁵
Newton per mm square, and Poisson's ratio 1 by m equal to 0.25, and weight of water equal to 9810 Newton per mm square, Newton per meter cube. சரியா? இல்லை ஸ்பெரிக்கல் ஃப்ளோட்டோட டயாமீட்டர் இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா டெப்த்து வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டெப்த்து வந்து ஹெச். இது கொஞ்சம் மற்ற ஃபார்முலா மற்ற சம்மோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஹச் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்பெரிக்கல் ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்குது? ஸ்பெரிக்கல் ஃப்ளோட்டோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குது? 200 mm இருக்குது. சரியா? அதோட திக்னஸ் வந்து 6 mm இருக்குது. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தண்ணியில் வந்து அமுக்கி வச்சுருக்காங்க. அப்படி அமுக்கி வைக்கும்போது அதோட டயாமீட்டர் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 0.05 mm. அப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 0.05 mmங்கிறது வந்து என்னது? சேஞ்ச் இன் டயாமீட்டர். ஒரிஜினலாக அந்த ஸ்பியரோட அந்த ஃப்ளோட்டோட டயாமீட்டர் வந்து 200 mm இருக்குது. அந்த 200 mmலேருந்து 0.05 mm வந்து அது வந்து குறையுது. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த டயாமீட்டரு? 200 மைனஸ் 0.05 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 199.95 வந்து இருக்கும். சரியா? அஸ்யூம் E ஈக்குவல் டு 2 × 10⁵ Newton per mm square. ஏன்னா இங்கே யங்ஸ் மாடுலஸ் வந்து நம்மளுக்கு தேவை, அதே மாதிரி பாய்சான்ஸ் ரேஷியோவும் நம்மளுக்கு தேவை. அதனால் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இது சப்போஸ் கொடுக்கலனாலும் இந்த வேல்யூ வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ E ஈக்குவல் டு 2 × 10⁵ Newton per mm square. பாய்சான்ஸ் ரேஷியோ 1 by m ஈக்குவல் டு 0.25. அடுத்து வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து W ஈக்குவல் டு 9810 Newton per meter square. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கொயரை வந்து மில்லிமீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். இங்கே வந்து எத்தனை மீட்டர் இருக்குது? மீட்டர் கியூப் இருக்கனால 3 மீட்டர் இருக்குது. அப்போ 3 தடவை 1000ஆல் பெருக்கணும். இங்கே வந்து 1000 மீட்டர் வந்து எங்கே இருக்குது? டிவிஷனில் இருக்குது. அப்போ டிவிஷனில் இருக்கனால நம்ம 3 தடவை 1000ஆல் வகுக்கணும். அப்போ கடைசி ஆன்சர் வந்து என்ன ஆகும்னா 9810 × 10⁻⁻9 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரியா? இப்போ அடுத்த ஆன்சர் சேஞ்ச் இன் டயாமீட்டர். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. சரியா? ஏன்னா சேஞ்ச் இன் டயாமீட்டரில் தான் என்ன சொல்லியிருக்காங்க? டெல்டா D ஈக்குவல் டு E × D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈயை வந்து ஒரு சைடு வச்சுக்கோ, டியை வந்து இன்னொரு சைடு கொண்டு வந்துடு. அப்போ E ஈக்குவல் டு டெல்டா D டிவைடட் பை D. அப்போ டெல்டா டியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் 0.05 அப்படின்னு சொல்லி. டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 200 mm அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயினோட மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது? 2.5 × 10⁻⁻4 வந்து கிடைக்குது. சரியா? இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஸ்ட்ரெயின்லேருந்து தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயினோட மதிப்பு தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா ப்ரெஷரு இது எல்லாமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது? டைரெக்டாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஸ்ட்ரெயின்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா வந்து என்னது? ஸ்ட்ரெயின் E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை E × 1 - 1 by m. அப்போ ஈயோட மதிப்பு வந்து 2.5 × 10⁻⁻4 ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை ஈயோட மதிப்பு வந்து 2 × 10⁵ இன்ட்டு 1 - 1 by m. 1 by m ஓட வேல்யூ வந்து 0.25 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 - 0.25 வந்து ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து 0.75 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் 2 × 10⁵ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்படி ஆன்சரை வந்து 2.5 × 10⁻⁻4 அதில் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து சிக்மா ஈக்குவல் டு 66.666 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம வந்து 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்குவோம். அதனால்
66.67 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இதோட சம்மு முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஹைட்டு தான் கேட்குறாங்க, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, லாஞ்சிடியூடல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 40. இல்லை சிக்மாவோட மதிப்பு நம்மளுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 66.67. ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. டயாமீட்டர் இப்போ தான் டயாமீட்டர் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 200 mm அப்படின்னு சொல்லி. திக்னஸ் வந்து 6 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 40 டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லி ஃபார்முலா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது 4 இன்ட்டு 66.67 இன்ட்டு 6 டிவைடட் பை 200. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது, 8 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வந்து இருக்குது. சரியா? இப்போ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு ப்ரெஷர் தெரியும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அவங்க ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ H ஈக்குவல் டு P பை W. இங்கே பியோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது, 8. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். வெயிட் ஆஃப் வாட்டரோட வெயிட் வந்து நம்ம முன்னாடி கிவன் டேட்டாலேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ, 9810 இன்ட்டு 10⁻⁻9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது, 815.49 இன்ட்டு 10⁻3 mm இருக்குது. சரியா? இவ்வளோதான். இந்த சம் வந்து ஈஸி தான். ஆனால் நம்ம அந்த கடைசியாக முடிக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து நம்ம ப்ரெஷர்லேருந்து நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸு 3 மார்க்ஸ் வரும். அதனால் இது வந்து 10 மார்க்கில் இந்த சம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.